அதாவது அறிவியல் அறிவியல் வந்து இயற்கையிலிருந்து பாடம் கத்துக்கிட்டே வருது. அறிவியல் வந்து இயற்கையிலிருந்து பாடம் கத்துக்கிட்டே வருது. அறிவி விசித்திரமான ஒரு அறிவியல். அந்த கட்டுரை இப்போ தான் படிச்சு பார்த்து போட்டிருக்க பாருங்க. இதுல ம், டெலகிராம்ல போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா தற்செயலாக லேப்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நானோ துகள்கள் நானோ துகள் நானோ துகள்கள் தானாகவே தண்ணீரை உள்வாங்கிக் கொள்கிறன. தண்ணீர் உறிஞ்சி எந்த வகையான செயல்பாடுமே இல்லாம அது இயற்பியல மீறும் விதிகள்னு போட்டிருக்கான். இயற்பியல மீறும் விதிகள். அதாவது இயற்பியல அதாவது இயற்பியல மீறும் விதிகள். இயற்பியலை தான் மீறுதே தவிர அது இயற்கைக்கு உட்பட்டது தான். இந்த காட்டு பிராண்டிகள் இப்பதான் கண்டுபிடிக்கிறானுங்க. அதாவது நானோ துகள்கள், நான் அதுக்கு பேரு நானோ துகள்கள்னு சொல்றான். நானோ துகள்கள் தானாகவே தண்ணீரை உறிஞ்சி சேமிக்கின்றன எழுதுறான். இது வந்து தற்செயலாக ஆய்வகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. இப்போ கட்டுரை போட்டிருக்கேன் பாருங்க. இப்போதான் படிச்சு பார்த்தேன். அந்த கட்டுரையை வந்து டெலகிராமில் போட்டிருக்கேன், நம்ம குழுவில் போட்டிருக்கேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உடம்பு வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் அதுவுமே. அது வந்து ஃபிசிக்ஸ் ஆர் டாட்டில் போய் நானோ டெக்னாலஜியை நானோ நானோ டெக்னாலஜின்னு போட்டு நானோ பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. நானோ பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் ஆர்கில் போங்க. அது இன்டர்நேஷனல் சயின்ஸ் சேனல். ஃபிசிக்ஸ் ஆர்க்குன்னு போட்டிங்கன்னா வந்துடும் பாருங்க. ஃபிசிக்ஸ் பிஹெச்ஒய்ன்னு போடணும். பிஹெச்ஒய் எஸ்ன்னு போட்டு ஆர்க்குன்னு போட்டால் வந்துடும். போடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அதே மாதிரி நேச்சர், அதே மாதிரி ஸ்பிங்கர் நேச்சர், அதே மாதிரி ஃபிசிக்ஸ் பிஹெச்ஒய் எஸ் போட்டு ஆர்க்குன்னு போடுங்க. 4 எழுத்து போட்டால் போதும். ஃபிசிக்ஸ் ஆர்க் வருதா? வருதுங்க. என்ன வருது? ஃபிசிக்ஸ் ஆர்க் வந்துடுதா? ஆமாங்க, வருதுங்க. அதுவே நானோ டெக்னாலஜி போடுங்க. நானோ டெக்னாலஜி தலைப்பு மேலே கொடுத்துருப்பான் பாருங்க. நானோ டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எல்லாம் கொடுத்துருப்பான் பாருங்க. அது நானோ டெக்னாலஜி போடுங்க. இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன? மைக்ரோ நீடில் டெக்னாலஜி இன்ஜெக்ட்ஸ் மெலட்டோனின் டு எக்ஸ்டெண்ட் தி ஷெல்ஃப். அப்படியே மேலே போங்க. லேட்டஸ்ட் என்னன்னா நானோ பார்ட்டிகல் அப்சர்வ் த வாட்டர் மாதிரி போடுங்க. தலைப்பு இந்த கேப்ல சர்ச்சில் போய் பாருங்க. நானோ பார்ட்டிகல் அப்சர்வ் த வாட்டர் அப்படின்னு போடுங்க. சும்மா போடுங்க. நானோ போரஸ் எஃபெக்ட் அப்சர்வ் த வாட்டர் மாலிகுல் அப்படின்னு போடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உடம்பு அதை தான் பண்ணுது. அது ஒரு அற்புதமான, நான் வந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அதை படிச்சிருக்கேன். இன்னைக்கு படிச்சது என்ன போடுங்க. வந்துருச்சா? நிறைய வந்திருக்கு. அதுல பாருங்க, வட்ட வட்டமா புள்ளி பச்சையா போட்டிருப்போம். பச்சை உரண்ட மாதிரி போட்டிருப்போம் பாருங்க. நானோ போரஸ் எஃபெக்ட் அப்சர்வ் த வாட்டர் மாலிகுல்னு போடுங்க. நானோ பார்ட்டிகல் நானோ போரஸ் பார்ட்டிகல் ஸ்டீவ் ஹோல்ஸ் நானோ பார்ட்டிகல் and act as a solar absorber. அதுவா? நானோ போரஸ் எஃபெக்ட் அப்சர்வ் த வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் ட்ரை லேண்ட்னு போடுங்க. ஏதோ ஒன்று போடுங்க. நான் சொல்றது அப்படியே போடுங்க. அரைகுறையமா போடுங்க. வந்துடும் பாருங்க. நானோ போரஸ் எஃபெக்ட் அப்சர்வ் த வாட்டர் மாலிகுல். தலைப்பு நான் சொல்லிட்டேன். தலைப்பு சொல்லிட்டா? சொல்லுங்க. Nano-structured molecule material can possibly harvest water from air. Nanoparticle material can produce water from air. Produce from air னு போடுங்க. நானோ மெட்டீரியல் பார்ட்.
நல்லா இருக்கு. அதாவது நானோ போரஸ் எஃபெக்ட் என்ன போடுங்க, நானோ போரஸ் எஃபெக்ட். நானோ போரஸ் மெட்டீரியல் கேன் அப்சார்வ் த வாட்டர் ஃப்ரம் ஏர் அப்படின்னு கொடுங்க. வரும் பாருங்க, பச்சையா ரவுண்ட் ரவுண்டா வரும் பாருங்க. ஏதோ பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, குருட்டடியே கிடைச்சிருச்சு. அது வந்துருச்சா? வந்துருக்குமே. என்ன டேட்டுங்க அது? லைக் வந்து டேட்டா இட்ஸ் ஓகே, நான் அப்புறம் செக் பண்ணேன். ஏன்னா இங்க நிறைய நானோ பார்ட்டிகல்ஸ் போட்டா நிறைய ஓப்பன் ஆகுது. நான் பாருங்க, நான் accidentally discovered class of nano structured material can possibly harvest water. நானோ ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல் போடுங்க. நானோ ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல் நானோ ஸ்ட்ரக்சர்ட் மெட்டீரியல் can possibly மெட்டீரியல் can possibly கேன் பாசிபிளி harvest water from air. ஹார்வெஸ்ட் வாட்டர் பாலிமர். by University of Pennsylvania. University of Pennsylvania. பென்சில்வேலியா பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பென்சில்வேலியா அமெரிக்கா தான். பை வந்துருச்சா? நிறைய வருதுங்க. லைக் வந்து தெரியல, Right. நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்புறம். அதில் விசி நானோ இதுதான் விஷயம். பார்ட்டிகல் அச்சீவ்ஸ், அதான் நிறைய வருது. லைக் வந்து நானோ பார்ட்டிகல் அச்சீவ்ஸ் டியூவல் ஃபங்க்ஷனாலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் எஃபிஷியன்ட் பொல்யூட்டன் டிகிரடேஷன் ஒன்று வருது. நான் கேட்குற ஹேர்வெஸ்ட் ஃப்ரம் ஏர் வாட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடுது அது. அது மட்டுமல்ல, அது வந்து வேற ஒரு ஆராய்ச்சி பண்றப்ப கிடைச்சிருச்சு. நான் அப்படித்தான், நான் வேற ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தண்ணீரை வந்து மின்சாரமா மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சேன். அதே தான், தண்ணீரை மின்சாரமா மாற்ற முடியும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தேடல் போற பொழுது எனக்கு ஆர்கே கவுண்டர் கிடைச்சது. எனக்கு அது மாதிரி எனக்கு தெரியாது. தண்ணீர் நேரடியாக மின்சாரமா மாறுது. தண்ணீர் எரிபொருளா? தண்ணீர் தீந்து போயிரு. எப்படி பெட்ரோல் தீர்ற மாதிரி தண்ணீர் தீந்து போயிரு. மின்சாரத்தை கொடுத்துட்டு தீந்து போகுது. ஆச்சரியமா இல்ல? இப்ப தண்ணீர் ரெண்டா தானா உடையுது. தண்ணீர் தானா ரெண்டா உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்துல சாத்தியமே இல்லைன்றாங்க. தண்ணீர் எப்படி தானா உடையும்? தண்ணீர் ரெண்டா பிரிக்கவே முடியாது சயின்ஸ் படி. இப்ப இருக்கு அது கிளாசிக்கல்ல சாத்தியம் இல்ல, குவாண்டத்துல சாத்தியம். அப்படி நான் கண்டுபிடிச்சதுதான். வணக்கம். அதாவது இயற்கையா இப்ப இருக்கிற கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்பது வேறு, குவாண்டம் பிசிக்ஸ் என்பது வேறு. அப்ப நானோ பார்ட்டிகளா மாறுறப்ப எல்லாமே சாத்தியமா ஆயிப்போச்சு. இதுல நானோ பார்ட்டிகளா மாறிடுதுன்னா பை பென்சில்வேனியான்னு போட்டு பாருங்க. பை பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில இதெல்லாம் நாளைக்கு வந்து நம்ம நிரூபிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியா நிரூபிக்கலாம். அதாவது நம்ம உடம்பு நானோ பார்ட்டிகள் தானே. நம்ம ஹியூமன் பாடிஸ் நானோ பார்ட்டிகள் போடுங்க, ஆமான்னு சொல்லுவோம். மீனும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்டும் கிடையாது, திரவம் கிடையாது. நம்ம ரெண்டும் கட்டாலும் ஜவ்வு. நம்ம எல்லாமே ஜவ்வு மாறிட்டான். நம்ம உடம்பே ஒரு ஜவ்வு மாறி. ஏதாவது உடம்பு உறுப்பு கெட்டு போனா தான் AWHன்னு சர்ச் பண்ணுங்க. அதாவது அட்மாஸ்பியரிக் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் சொல்றாங்க ஐயா. இப்பதான் படிச்சேன் நானு. ஸ்ட்ரக்சர் வரும். ஆமா, இப்பதான் நான் படிச்சேன். அதுல இருந்து நிறைய டைட்டில் இருக்குது. நான் வேற இதில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சூரியனை பத்தி, கொரோனா பத்தி படிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே போயிட்டே இருந்தேன். போறப்ப டக்குன்னு உள்ள போயிட்டேன். நான் எப்பவுமே வந்து பிசிக்ஸ் சாருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட். நீங்க படிச்சு பாருங்க. வணக்கம். ஓபன் பண்ணும்போது இது வருது, நானோ மெட்டீரியல் அச்சீவ்ஸ் டியூவல் ஃபங்க்ஷனாலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் எஃபிஷியன்ட் பொல்யூட்டன் டிகிரடேஷன். நீ அதுதான் நீ இப்ப நானோ பார்ட்டிகல் தான் கரெக்டா வரும். நானோ பார்ட்டிகல் ரிசர்ச் பண்ணத உலகம் உருப்படும். இவன் இன்னும் இந்த காட்டு மிராண்டிகள் இன்னும் எதாவது பண்ணிட்டு இருக்கானுங்க. பிரிட்டிஷ் காட்டு மிராண்டிகளும் அமெரிக்க காட்டு மிராண்டிகளும் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. நானோல போயிடணும். நானோங்கிறது போனா தான் உலகம் உருப்படும். நானோ என்ன சுந்தரையா வணக்கம். நானோ பார்ட்டிகள் போனா தான் உலகம் உருப்படும்.
நம்ம உடம்பே ஆமா சார். நானோ பார்ட்டிக்கல் போகணும். இப்போ நானோ பார்ட்டிக்கல் தான் நம்ம முக்கியம். நம்ம உடம்பே நானோ பார்ட்டிக்கல் தான். நம்ம உடம்பு வந்து நம்ம 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 உடம்பு வந்து ஹியூமன் பாடி வாட்டரும் கிடையாது, சாலிடும் கிடையாது. நம்ம பாடி எதில் அடிப்படை கொண்டு தெரியுங்களா? வாட்டரும் கிடையாது, சாலிடும் கிடையாது. எலும்பை தவிர எல்லாமே வந்து நியூட்ரல் தான். எலும்பு ஒண்ணுதான் சாலிடு, எலும்பு ஒண்ணுதான், ம். மற்ற எல்லாமே சாலிடு. எலும்பு ஒண்ணுதான் சாலிடு, மற்றதெல்லாம் கூல் தான், செமி சாலிடு. இதுக்கு பேர் இது வாட்டர் வந்து செமி சாலிடு தான். தண்ணீரும் கிடையாது, சாலிடும் கிடையாது. அதனாலதான் உடம்பு இயங்குது. ரெண்டாவது வந்து இதனுடைய இயக்கமா வந்து இதன் இயக்கத்தை வந்து தலையிலிருந்து உச்சந்திலிருந்து கால் வரைக்கும் பல்வேறு வகையான சமமற்ற வேதியியல் மாற்றம் நடக்கும். அதாவது ஒரே சமமான வேதியியல் மாற்றம் எங்கேயுமே கிடையாது. என்னது? ம். ஒரு எங்கேயுமே சமமான கிடையாது. எங்கேயுமே. அதனாலதான் மாற்றிட்டு முடிக்கிறானுங்க விஞ்ஞானிகள். ஒரு பொதுவான ஒரு வேதியியல் இருந்தா கண்டுபிடிச்சிருவானுங்க. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கிற வரைக்கும் அதாவது தனித்தனியா செயல்படுது. என்னது? தனித்தனியா செயல்படுது. அதுதான் மாற்றிட்டு முடிக்கிறானுங்க. மூளை வேற செயல்பாடு, நாளமுள்ள சுரப்பி செயல்பாடு, நாளமுள்ள சுரப்பி செயல்பாடு, கணைய வேற மாதிரி வேலை செய்யுது, கல்லீரல் வேலை மேல வேலை செய்யுது, மூளை தனியா வேலை செய்யுது, அப்புறம் பீனியல் அதாவது மனோன்பு எல்லாம் தனித்தனி. அதனாலதான் சமமே கிடையாது. அப்ப இங்கதான் என்னன்னா சமமே இல்லாததை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சுத்தத்தில் எல்லாமே ஒழுங்கா போயிடுது. சமயமே இல்லை எதுவுமே. அதனாலதான் நோயை குணமாக்க முடியறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு அதாவது காலையில் கூட சொன்னேன், ஒரு நோயை குணமாக்குறதுக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா வாய்ப்படியே கொடுத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே போய் சேருது. வயிற்றுல இப்ப வந்து வயிற்றுல புண்ணு, சரி வயிற்றுல புண்ணுன்னு சொல்றீங்க, இறப்பையில புண்ணுன்னா மாத்திரையை போட்டு போடுவாங்களா? நாக்குல இருந்து தானே கிளம்புது அது. இந்த மருந்து நாக்குல இருந்து கிளம்பி போகுதுன்னா எல்லாத்துக்கும் இந்த மருந்து போகுமா? கரெக்டா அந்த புண்ணுல போய் உட்காருமா? அப்படிலாம் சாத்தியமே இல்லை. வாய்வழியே எப்படி சாத்தி? நேரா வயிற்றுல ஒரு புண்ணு, ஒரு 4 அடியில் ஒரு புண்ணு இருக்கு, அல்லது ஒரு சிறுகடல ஒரு புண்ணுன்னா நீ மாத்திரை வாயில போட்டாகணும். இந்த அது மாத்திரை வாயிலிருந்து அப்படியே போய் எல்லா இடத்தையும் பாதிச்சுட்டு தானே போகும். அது 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 புண்ணு இருந்தாலும் சரி, புண்ணு இல்லாட்டி அந்த கெமிக்கல் எல்லா பக்கம் பட்டுட்டு தானே போகும். கரெக்டா அந்த அதனாலதான் சைடு எஃபெக்ட்ஸ் உருவாறதுக்கு காரணமே இல்லையா? சோ அது ஒரு இடத்துல போய் சேர்றதுக்காக மிச்சம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டே போகுது. அது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டே போகுது இல்லையா? ஆமா, பின்னப்படி ஏன்னா அது கெமிக்கல் தான், அது ட்ரக் தான். அது போய் அந்த வேலையை செய்யறதுக்கு மிச்சது எல்லாத்தையும் உடைச்சிட்டு போகணும். அப்ப உள்ள போகும்போது மிச்சம் எல்லா இடத்துல டேமேஜ் ஆயிடுது. போற வழியெல்லாம் டேமேஜ் ஆகி போய் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்றதுக்குள்ள அட்டெண்ட் பண்ணும்போது ஒரு ஆளை கொல்ல போய் ரோட்ல வரவங்கள கொண்டுட்டே போறது. இஸ்ரேல்காரன் பண்றான் பாரு, இஸ்ரேல் அயோக்கியத்தரம் பண்றான் பாருங்க. ஒரு ஆளை கொல்றதுக்கு தினம் 1000 பேர்த்த கொல்றானுங்க. இஸ்ரேல்காரன் பண்ற அட்டகாசம் சாதாரண அட்டகாசம். அப்படிதான் ஈழத்தமிழர்கள் கொண்டாங்க, அப்படித்தான் ஈழத்தமிழர்கள் கொலை செஞ்சாங்க. ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு 100 பேர்த்த கொலை செய்யறது. ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு அந்த பில்டிங் ஃபுல்லா காலி பண்ணிடணும். அப்படித்தான் இஸ்ரேல்காரன் பண்ற. இப்ப இஸ்ரேல்காரன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியாது. இப்ப இந்த மருந்தும் அப்படிதான் வேலை செய்யுது. அந்த போய் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்றது அந்த ஹோல் ஏரியாவை பிளாஸ்ட் பண்ணிடுது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது எப்படி சொல்றேன்னா, ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு மழையவே அழிச்சா நம்ம அந்த மாதிரி சொல்லுவாங்க. மழை இப்ப நம்மளுடைய தமிழ் வைத்தியத்துல பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. அது வந்து லைக் மருந்தாவே இருக்கும். வேற எங்கேயும் அது டேமேஜும் ஆகாது. உடம்ப மட்டும் தான். நீர் மருத்துவத்தில் தான். மற்ற தமிழ் மருத்துவம் எதவே சொல்லக்கூடாது, நீர் மருத்துவம்னு சொல்லுங்க. தமிழ் மருத்துவத்தில் நீர் மருத்துவம். இப்ப நீர் மருத்துவங்கிறது இப்பதான் அறிமுகப்படுத்துறேன். 25 வருஷம் தான் ஆச்சு. நீர் மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு 20 மருத்துவம்ங்கிறது 4000 5000 10,000. ராவணனுக்கே மருத்துவம் தெரியுங்கிறாங்க. ராவணன் எப்படி இருந்தா ஒரு 15,000 ஆண்டுகள் இருக்கலாம். 15,000 ஆண்டுகளாக மருத்துவம் இருந்துதான் வருகிறது. ராவணனுக்கு மருத்துவம் தெரியும், லட்சுமணனுக்கு மருத்துவம் தெரியும், இப்படிலாம் சொல்றாங்க. அது மாதிரி ஹனுமன் கூட ஏதோ கதையில அப்படிதான் சொல்றான், ஹனுமனுக்கே மருத்துவம் தெரியுங்கிறான். ஹனுமனுக்கே ஏதோ பிராணத்துல சொல்றானுங்க. அது உண்மையா போய் எப்படியே இருக்கட்டும். அப்ப மருத்துவம் தோன்றி 15,000 ஆண்டு ஆச்சு இல்லையா? மருந்துன்னு ஒண்ணு உள்ள போயிட்டாலே அது உள்ள போயிடப்ப வேதியியல் மாற்றம் வந்துருதுல சாமி. வேதியியல் மாற்றம் வந்துடும். இயற்பியல் இருந்து வேதியியலுக்கு மாறுறப்ப எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணும். நீங்க அரிசியை வந்து அரிசி வந்து இயற்பியல் தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அரிசி 2 வாயில போட்டீங்கன்னா பாருங்க, அரிசி நேரடி 2 வாயில போட்டா ஒன்றும் பண்ணாது. அரிசியை மாவாக்கி அது தண்ணி ஊத்தி வேக வச்சிங்கன்னா அதுதான் கொடூர விஷமா மாறு. இந்த முண்டங்களுக்கு தெரியாது.
அரிசி தின்னீங்கன்னா கொஞ்சம் வாயில போட்ட அரிசி போட்டீங்கன்னு வச்சுக்க, வாயில அரிசி நிறைய திங்க முடியாது, வாயில் 2 அரிசி போட்டீங்கன்னா இனிப்பா இருக்கும், அவ்வளவுதான், ஒன்றும் பண்ணாது. ஆனால் அரிசி நீங்க என்ன பண்றீங்கன்னா தண்ணியில ஊற வச்சு நெருப்பு வச்சு எரிச்சு சோறாக்கி குழம்பு போட்டு அப்பப்புன்னு அப்பி அப்புறம் உள்ள கல்றீங்க பாரு, அத்தனை பாய்ச்சனா மாறும். அத்தனையும் அந்த போதையத்தை. பாய்ச்சல் மாறும். ஆமா, இந்த அது போதையத்தை மட்டும் இல்ல எனர்ஜி. சாமி, ஆமா. ஆ. அது மட்டும் இல்ல. இப்ப இந்த சித்த மருந்து வந்து குடுக்கறப்போ ம் அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, அதோட வந்து ஒண்ணு தேன்ல கலந்துக்கணும் சில ம் மருந்து, ம் சிலது நெய்யில கலந்து சாப்பிடணும், சிலது வந்து பால்ல கலந்து சாப்பிடணும் அப்படின்றாங்க. அப்படிங்கிறப்போ அங்க உள்ளுக்குள்ள பூரா இதெல்லாம் மிக்ஸ் ஆகுறப்போ வேதியியல் மாற்றங்களுக்கு வந்து விஷத்தை வந்து கக்க ஆரம்பிச்சிடும். ஆயிரக்கணக்கான. ஐயா, அது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான வேதியியல் மாற்றம் இவங்க நினைக்கிற மாதிரியே நடக்காதுங்க, இவங்க நினைக்கிற மாதிரில கிடையாது. ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப இந்த குறிஞ்சி நிலத்துல இருக்கும் பொழுது வெறும் இந்த மாவு ஐட்டம் இல்லாம வெறும் இந்த தேனு கிழங்கு ஐட்டம் தானே சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மக்கள் வந்து ஹெல்த்தியா இருந்திருப்பாங்களா? எல்லாரும் நோயாளி தாங்க ஐயா. ஆகாரம் திங்கிற முறை நோயாளியை மாறி சாக வேண்டும், அவ்வளவுதான் ஒரே வழி. அவங்க ஏன்னா சாமி சித்தர்களே வந்து அந்த காலத்திலேயே வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மேக நோய்களுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து காட்டுல வந்தாலும் மேட்டுல வந்தாலும் வியாதின்றது இருந்து தானே இருந்திருக்குது இல்லையா? அப்ப 15,000 ஆண்டுகளாக இருக்கிறது. சாதாரண மக்கள் என்பது வேறு, யோகிகள் என்பது வேறு. சாதாரண மக்கள் என்பது வேறு, யோகிகள் என்பது. யோகிகள் தான் 7ஆம் அறிவு. அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மனதை வலிமையா பயன்படுத்தினாங்க. இந்த மனம் தான் 7ஆம் அறிவு. மனம் தான் 7ஆம் அறிவு. மனம்ங்கிறது 7ஆம் அறிவு. மனம்ங்கிறது அதாவது மனிதன் பேர் வச்சுதான் மனதை எடுப்படக்கூடாதானே. அப்ப 6ஆம் அறிவு பேர் வைக்கலையா? இப்ப மனிதன் சொன்னாவே மனதைத்தானே குறிக்குது. ஏன் 6ஆம் அறிவு வைத்து கூட அறிவன் பேர், நாலேஜ் பர்சன், அறிவன் அப்படின்னு சொல்லாமே ஏன் மனிதன் பேர் வச்சீங்க? மனிதனாவே 7ஆம் நிலை. மனிதனாவே 7ஆம் நிலை. அப்ப 7ஆம், அதுதான் வள்ளுவர் 7ஆம் நிலை. மனம்னா 7ஆம் நிலை. மனதை பத்தி நீங்க பேசுங்க. மனதை பத்தி பேசாம நீங்க எதோ பத்தி பேசிட்டு இருந்தா உலகமே அப்படித்தான் பேசுது. மனதை பத்தி பேசுறது இல்லையே. மனதை வைத்துக்கொண்டு வைத்தியம் பண்ணுங்க. அப்போ இந்த பேரறிவாளன் சொல்றாங்களே அது வந்து எப்படி சாமி? அதெல்லாம் கிடையாதுங்க. பேரறிவாளன் சிட்டா அதெல்லாம் ஒண்ணும் கதை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனம்தான் அறிவுக்கு மேல போயிடணும், அறிவை தாண்டி விட வேண்டும். மனம்தான் பேரறிவாளன். என்ன சொல்றானா, வாளறிவன் பேரறிவாளன் நுட்ப அறிவு உடையவன், அவ்வளவுதான். என்னது? நுட்ப அறிவு உள்ளவன். நுட்ப அறிவு உடையவன் வந்து மனதின் மூலமாகத்தான் தனக்கு மனதை சாதகமா மாத்திக்கணும். அதாவது நான் வந்து உங்களை வந்து பிறருக்கு மனதின் மூலமா கொடுக்க முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா என் மனதை நான் மாத்தா என் உடம்பை ஒழுங்கு பண்ண முடியும். என் மனதை நான் மாத்தினா மட்டும்தான் என் உடம்புல இருக்கிற ஒழுக்கத்தை நான் புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன பண்றேன், நான் இஷ்ட போலதான் இருப்பேன்னு சொன்னாவே என் உடம்பு கெட்டு போகுது. அதான் வெள்ளைக்காரர்கள் பண்ற தப்பு. இப்ப இந்த மனங்கிறது வந்து அறிவின் தொகுப்பு தானே சாமி வரும். மனம்ங்கிறது தனி, மனம் தனி, அறிவு தனி. அப்ப இந்த அறிவை வைத்துக் கொண்டு அது வந்து நம்ம வந்து இந்த மனதை கேள்வி கேட்க வேணும். ஆமா, அறிவை வைத்து மனதை கேட்கணும், மனதை மாத்தணும், புரிய வைக்கணும். அதுக்கு பயிற்சி தான். அதுக்கு பயிற்சி. ஆமா, நான் உடம்பு கெட்டு போகுது, உணவை பற்றி விளக்கம் கிடைக்கல. உணவுங்கிறது விஷம்தான். உணவுங்கிறது விஷம். அதாவது அறிவுக்கு தெரியுது, ஆனா மனசுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அது போதை. சிகரெட் தப்புன்னு தெரியும், அறிவுக்கு தெரியும், ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாங்க, மனம் மாறலை. மனம்ங்கிறது 3ஆவது நிலையில வரணும், முதல் நிலையில வராது, 2ஆவது நிலையில வராது. அதனால எல்லாரும் நம்ம மக்கள்கிட்ட நம்ம நீர் மருத்துவத்துக்கு ஏன் மக்கள் சேர மாட்டேங்கிறாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கணும். அது அறிவை தாண்டி மனதை செம்மையாக்கணும் இல்லையா? மனதை வந்து பக்குவப்படுத்தணும். ஆமா, மனம் சார்ந்த இதுதானே இது. சோ நம்ம என்னதான் சாப்பிடுறதாலும் இப்போ சாப்பிடுறோம், பட் ஆனா அதையும் மீறி வந்து மைண்ட் தானே கேக்குது. அப்படின்றப்போ எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அப்ப நேரடி கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டியது. பழக்க வழக்கத்துல வந்துரும் அது. ஆமா, மனத்தை செம்மைப்படுத்தணும்னா 7ஆம் அறிவுல இருந்து தான் செம்மைப்படுத்த முடியும் போல தெரியுது. ஆமா, 7ஆம் அறிவு பயன்படுத்த அறிவின் வலிமை அதிகமாகணும். அறிவின் வலிமை அதிகமாகி அண்டவெளியோடு தொடர்பு வைத்து சக்தியை பெற்று வாழுதல், அதான் விஷயமே. அப்ப என்னன்னா இந்த உடம்பு மாறிக்குது, சில மாதங்கள்ல மாறிடுது, அதுதான் விஷயமே. அதனாலதான் 3ஆவது நாள் நோய் நல்லா இருக்குது.
நீங்க புற்றுநோயாளி கொடுத்து பாருங்க நல்லாகும். எனக்கு வந்து புற்றுநோயாளிகள் எய்ட்ஸ் நோயாளிகளை வந்து அப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். புற்றுநோயாளியே கிடைச்சாங்க. இப்ப யாருமே புற்றுநோயில காணும் 4-5 வருஷமா என்கிட்ட. யாரும் புற்றுநோயில யாரும் எங்கிட்ட வர்றதில்லை. குணமாக்கிறோம். நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய் எல்லாமே குணமாக்கல. அதை பட்டினி போட்டு குணமாக்க சொல்றானே. பட்டினி போட்டு ஒரு சைவ உணவு. நீ பட்டினி போடாம இருந்தீன்னா அது வந்து பசியோட தான் இருக்க சொல்றாரு. பசியோட தான் இருக்கணும். ஒன்றும் இல்லை, 16 மணி நேரம் பசியோட இருந்தா போதும். சாயங்காலம் 5 மணிலேருந்து காலையில 10 மணி வரைக்கும் நீ சும்மா இருந்தாவே போதும், புற்றுநோய் நல்லாயிரும். சாயங்காலம் 5 மணிலேருந்து காலையில 10 மணி வரைக்கும் நீரை மட்டும் குடிச்சிட்டு இருந்தவ, அந்த மாதிரி நீரை மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் ஏதோ ஒரு காய்கறி மாதிரி கொஞ்சம் அரிசி சோறு மாதிரி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியதுதான். முடிச்சுட்டு மாலை பழையபடி பட்டினி போட்டுரு. நீரை மட்டும் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளா போகும். எப்படி போகும்? மஞ்சள் மஞ்சளா போயிட்டே இருக்கும். ஆரம்பத்துல ஆனா புற்றுநோய் வந்துட்டா நிறமே மாறிடும். புற்றுநோய் வந்துட்டா சிறுநீரே வந்து கருப்பா இருக்கும், அல்லது சிகப்பா இருக்கும், அல்லது வேற மாதிரி இருக்கும். அந்த நிறமே 4-5 நாள்ல மாறிடும். கருப்பா போச்சுன்னா சீக்கிரம் செத்துருவான். அவ்வளவுதான். புற்றுநோய் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த நீர் மருத்துவம் தான். நீ சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். ஆனா 24 மணி நேரத்துக்கு ஒரு கதை சைவ உணவு. நீர் சுரக்க அதை ஏன்னா புற்றுநோய் வந்துட்டாவே எல்லாம் நின்று போயிடும் அவனுக்கு. வெறும் ஆசைகள் மட்டும் இருக்குமே தவிர, இந்த ஆசைகள் மன ஆசை மட்டும் இருக்குமே தவிர உள்ள இருக்கிற கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல் எதுவுமே இயங்காது. என்னது? உள்ள இருக்கிற எந்த பொருளுமே இயங்காது. தூக்கம் போயிடும். அவ்வளவுதான். அவன் தீந்தான். என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன வேணாலும். ஆக அந்த உடம்பை இதான் ரகசியம். நான் கூட தலையெல்லாம் ஆர்டிஃபிஷியல், அதாவது டிரான்ஸ் ஹெட் டிரான்ஸ்பிளான்ட் இன்ஜின் ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்ஜின் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு படிச்சு பார்த்தேன். அதாவது தலையை மாற்றுகிற ஒரு கருவி அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியலா கற்பனை பண்ணியிருக்கானுங்க. தலையை மாற்ற முடியுமான்னு. ஏற்கனவே அது வந்து ஒரு 10 வருஷம் முயற்சி பண்றாங்க, 15 வருஷம் முயற்சி பண்றானுங்க. அதாவது தலை கீழே செயலற்று போகும், விபத்துல விட்டு செத்து போயிடுவான், அவன் தலை தூக்கி இவனுக்கு கொட்ட வைக்கலாமான்னு முயற்சி பண்றாங்க. அது இது வரைக்கும் சாத்தியம் இல்லைன்னு இருக்கானுங்க. ஏன்னா அது பியாண்ட் த லிமிட். அது நீங்க வந்து பிராணத்துல விட தலையை வெட்டி வச்சேன்னு வருமே தவிர இது சாத்தியமே இல்லைன்ட்டான். என்ன பண்ணாலும் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு செயல்பாடு இருக்குது. இவன் செயற்கையை நீ எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா செயற்கைய உயிரினையே உற்பத்தி பண்ணியிருக்கலாமே. இது வரைக்கும் செயற்கையை ஒரு டிஎன்ஏ கூட உற்பத்தி பண்ண முடியலையே. ஒரு சாதாரண சின்ன மூலக்கூறு மனிதனையாவும் ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் செல் பாக்டீரியா உற்பத்தி பண்ணலாம். நீ எல்லாமே வேதியியல் மாற்றத்துக்கு உட்பட்டு. அதுக்கு சாப்பாடு எப்படி கொடுப்ப? அதுக்கு என்ன அப்படி உற்பத்தி பண்ண என்ன சக்கரை கொடுப்பியா? என்ன கொடுப்ப நீ? சக்கரை தண்ணி தான் கொடுப்ப. சக்கரை தண்ணியிலே கடலை அப்படின்னா கடலை சக்கரை தண்ணி இருந்ததா? எங்கடா கடலை சக்கரை தண்ணி இருந்தது? உப்புதான் இருந்தது. அப்புறம் எப்படி உப்பு கொடுத்தா போட்டு போற உப்பு செத்து போயிரு. புழுவா நீ ஒண்ணு இல்ல, மண்புழு உப்பு தண்ணியில போட்டு போற செத்து போயிரு. அப்புறம் என்ன போச்சு? எல்லாமே போச்சு. அது எதுவோ அது கடல்ல அப்படியே அது சமாளிச்சுக்கும். அது உற்பத்தி ஆகிறப்ப அது சமாளிக்கும். நீ வந்து செயற்கையா நீ வந்து சக்கரை தண்ணி குடிச்சாலும் செத்து போயிரு, உப்பு தண்ணி குடி. நீ உன்னுடைய செயற்கையில உருவாக்கப்ப அது ஆனா அது உற்பத்தி ஆயிருது. 100 டிகிரில முட்டை வெந்து போகுதுங்கிறான். ஆனால் 200 டிகிரில மீன் வாழ்ந்துட்டு இருக்குது. பக்கத்தாலக்குள்ள நீர் வாழ்ந்துட்டு இருக்கு, கடுமையான சுடுநீர். 150 டிகிரி இருக்கிற இடத்துல பாசிகள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. என்னது? பாசிகள், கடற்பாசிகள். ஏன் சாகல? தண்ணிக்குள்ளேயே இருக்கு இல்லையா? ஆமா, டிகிரி 150 டிகிரி தண்ணி ஓடிட்டு இருக்குது அந்த இடத்துல. 150 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் இல்ல, செல்சியஸ்ல ஓடிட்டு இருக்குது. தண்ணியுடைய வெப்பநிலையே 125 டிகிரி 140 டிகிரி போயிட்டு இருக்குது அங்க. கடும் வெப்பம் 100 டிகிரி தான். 100 டிகிரி என்ன சாதாரணமா? 100 டிகிரி ஆவியாகணும் இல்ல? 100 டிகிரி வெப்பம் வந்துட்டு இருக்கு. அப்போ
அழுத்தத்தின் காரணமாக அங்க டெம்பரேச்சர் 100 டிகிரி 110 டிகிரிக்கு மேல போயிட்டு இருக்குது. அதனால எல்லாம் மாத்திக்கிட்டாங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இனி வந்து தப்பிச்சு போற வழி தான் மனிதனே ஆராய்ச்சி பண்ணணுங்க. இது வரைக்கும் மனிதனை வந்து உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிற மனிதனை வந்து ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அது ஒரே ஆளத்தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்தியாவில் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்தியாவில் 2 பேர், முதல் இந்தியாவை சேர்த்து 2 பேர்த்த ஆராய்ச்சி பண்ணாங்க. அதை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணது ஹீரரத்ன மனைக்கு தான். அவருக்கு அப்புறம் இந்த உலகத்தில் யாரும் ஆராய்ச்சி பண்ணாலும் எனக்கு சாபக்கேடு. ஒன்றும் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஒரு 10 பேர்த்த 3 வேளை இயற்கை உணவு பழங்கள் கொடுத்து ஒரு 10 பேர், சாதாரண உணவு கொடுத்து ஒரு 10 பேர். இது ஒன்றும் ஆக போறதில்லை. இதை கூட அவனு பண்ண மாட்டேங்கிறானு. இதை கூட பண்ண சொல்லுங்களாம் பார்க்கலாம். நிச்சயமா எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை. சாதாரண உணவு சாப்பிட்ற ஒரு 10 பேர், அவனுடைய 10 நாளுக்கு அப்புறம் பயக்கம் சிறுமிட்டு பிளட் இருந்து செக் பண்ணி பாருங்க. இந்த பக்கம் 10 பேர் காலையில இயற்கை உணவு, மத்தியானம் இயற்கை உணவு, எல்லாம் பழங்கள், மத்தியானம் பழங்கள், இரவும் பழங்கள், பழக்கலைவுகள் கொடுத்துங்க. சாக போறதில்லை. இவனும் சாக மாட்டான், அவனும் சாக மாட்டான். ஏன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்க வேண்டியதானே? ரிப்போர்ட் எடுத்து அடிபட்டு போகும் எல்லாமே. இயற்கை உணவை பத்தி வெள்ளைக்காரன் பேசுறதே இல்லைங்க. இயற்கை உணவை பத்தி பரதேசி நாய்க, அறிவு கட்டவனுங்க. அறிவே இல்லாதவன் திருப்பாரு. விபச்சாரிகிட்ட போய் என்ன எதிர்பார்க்க முடியும்? இதை செய்யலாம் இல்ல. இயற்கை உணவு சரி, ஒரு குழந்தைகள் ஒரு 10 வயசு குழந்தைகளை, 15 வயசு குழந்தைகள், 10 வயசு குழந்தை, டீனேஜ் குழந்தைகள் ஒரு 15 பேர்த்த எல்லாத்துக்கும் இயற்கை உணவு, 3 வேளை இயற்கை உணவு ஒரு 10 நாள். அங்க வந்து சாதாரண பேக்கரி ஐட்டம் பூரா KFC கொடுக்கறது. அந்த KFC பிரெட்டு, மசாலு, மயிறு, மட்டை, லசா, பிஸ்ஸா, பர்கர் கொடுத்து ஒரு 5 குழந்தை வளர்க்க வேண்டியது. இந்த பக்கம் இயற்கை உணவு 5. எது ரிப்போர்ட் நல்லா இருக்குன்னு இதுதான் ரிப்போர்ட் நல்லா இருக்கு. இதை கூட அவங்க செய்யலாம். இதை கூட அப்புறம் என்ன நீங்க செய்ய போற? நீ இதனுடைய முழு ரிப்போர்ட் எடுங்க. நம்ம சொல்ற மாதிரி செஞ்சோம்னா அவங்க பொழப்பு போயிரும்ல சாமி. ஆராய்ச்சியாக பண்ணலாம் இல்ல. ஆராய்ச்சி பண்ணி பார்த்து மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு குடிமகனை காப்பாத்துற வேலை அரசாங்கத்துக்கு உண்டா இல்லையா? அரசாங்கம் பண்ணலாம், வியாபாரி பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், வேணும்னே பண்ணாம இருக்காங்க. அரசியல் இல்ல தெரியாதுங்கிறத அறிவே இல்லைங்கிறதா? அதெல்லாம் சொல்லாதீங்க. அறிவே இல்லைங்கிறதுதான். அறிவே இல்லை, இயற்கை மேல நம்பிக்கை இல்லைங்கிறது அவங்க ஆளு. இயற்கை அவங்க நம்புறது இல்லை, அவ்வளவுதான். அதனாலதான் இவ்வளவு புற்றுநோய் காரணம். நம்மளை விட அதிகமான நோயாளி அவன் தானே நேரடியாக இறைச்சி திங்கிற. இறைச்சி அவனுடைய இதே வந்து காலை முதல் மாலை வரை இறைச்சி திங்கிறது அவன் வேலை. காலை முதல் மாலை வரை 3 வேளை இறைச்சி திங்கிறது அந்த வேலை. யார் அவங்க எல்லாமே ரெடிமேடு ஃபுட்டு தான். அது தினம் தயாரிக்கிற உணவும் கிடையாது. அவங்களே தினம் தயாரிக்கிற உணவும் கிடையாது. எல்லாமே ஆயத்த உணவு தான். ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் தான். ஃபுட் லைக் ப்ராடக்ட்ஸ் தான். ஃபுட் ப்ராடக்ட் கிடையாது. இப்போ மோஸ்ட்லி சாப்பிடுற ஃபுட் ப்ராடக்ட்டே இல்ல, ஃபுட் லைக் ப்ராடக்ட்ஸ் தான். அது என்னமோ அவங்களுக்கு சமைக்கன்னு தெரியாது ஒரு அளவு. ஆமா, அதெல்லாம் ஒரு அளவும் தெரியாது. ரெஸ்டாரண்ட்ல கை கழுவுறதுக்கு லெமன் வாட்டர் கொடுப்பாங்க, லெமன் போட்டு ஹாட் வாட்டர் குடிப்பாங்க. இதே குடிக்கிறதுக்கு அதே லெமன்ல ட்ரிங்க் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சோடா வந்து பாத்தீங்கன்னா அது கெமிக்கல். கை கழுவுறதுக்கு லெமன் கொடுக்குறாங்க. ஆனா அதே ட்ரிங்க் சோடா பாட்டில் என்னன்னு வச்சுக்கோங்க, அந்த லெமன் வந்து கெமிக்கல் தான். அது வந்து நேச்சுரல் ஃபுட்டே கிடையாது, அது ப்ராசஸ்டு ஃபுட். அந்த ஃபுட்டு கூட பாத்தீங்கன்னா அது ஃபுட்டே கிடையாது, அது ப்ராசஸ்டு கெமிக்கல் தான். அது ரோஸ் வாட்டர் அந்த ரோஸ் மில்க் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன அதிசயமா இருக்குன்னா அதோட ஸ்மெல்லும் அது கலர் அதே ஸ்மெல்லா வருது. இந்த ரோஸ் எசன்ஸ் ஸ்மெல்லு ரோஸ் மாதிரியே ஸ்மெல் வருது. அது வந்து அரோமேட்டிக்னு பேருங்க. அரோமேட்டிக் அந்த ஸ்மெல்ல கொண்டு வர முடியும், செயற்கையாவே கொண்டு வர முடியும் இல்லையா? ஆமா, நான் பேக்கரி வச்சிருந்தேன். நான் ரொட்டி பேக்கரி வச்சிருந்தேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி, 1984. அப்ப அரோமேட்டிக்னே பேருங்க, அரோமேட்டிக்னு பேரு. அது பெட்ரோலியம் கெமிக்கல் அத்தனையுமே. அந்த ஃபுட் இல்லாமயே அந்த ஃபுட் மெட்டீரியலை உருவாக்கலாம். ஆமா, அந்த ரியல் ஃபுட்டே இல்லாம ஃபுட்டாக உருவாக்கலாம். செயற்கை கோழிக்கறி உருவாக்கி இருக்கானே. செயற்கை கோழிக்கறின்னு சொல்ல மாட்டேன், செயற்கை கறி, செயற்கை
ஃப்ளஷ் செயற்கை ஆர்டிபிஷியல் ஃப்ளஷ் இப்படி சொல்ல ஆர்டிபிஷியல் மீட் மாக் மீட் அது என்னமோ தெரியல. மாக் மீட். ஆமா, மாக்னா போலின்னு அர்த்தம். ஆ, போலின்னு அர்த்தங்கய்யா. ஆ, சோ அதுக்கு பேர் என்னன்னா மாக் மீட் அப்படின்னு சொல்லி அது வந்து அப்படியே வந்து ஒரு சிக்கன் குழம்பு மாதிரியோ மட்டன் குழம்பு மாதிரியோ மீன் குழம்பு மாதிரியோ ம், இறைச்சி மாதிரியோ செஞ்சு இத வந்து அதனால அதை பூர்த்தி பண்ணிக்கிறது. அது எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் வந்து ப்ராப்ளத்தை உண்டாக்குன்னு தெரியல மறுபடியும். ம். அதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மரபணுவே பிரச்சனை உண்டாக்கும். சாதாரண உணவே இயற்கையா இருக்கிற சாதாரண பூமியிலிருந்து வரக்கூடிய உணவுகளே வந்து அது உள்ள வந்து சாதாரண பூமியிலிருந்து வரக்கூடிய உள்ள உணவு போச்சாவே உடம்பு என்ன தெரியுமா பண்ணு, அது அந்நிய பொருளாக கருதும். அந்நிய பொருளா கருதி அது வேண்டான்னு சொல்றதுனால மலம் வெளியே வருது. புரியுதா உங்களுக்கு? அது அது அப்படியே உடம்புலயே வச்சிருக்கலாம்ல. இதுக்கு பேரு என்ன தெரியுமா அர்த்தம்? அது வேண்டாத பொருள் காட்டிதான் மலமா தள்ளுது, அதான் சிறுநீரா தள்ளுது, வாயில வந்து தள்ளுது, கொழுப்பா படி வச்சுது, சாவடிக்கிறதுக்கே பண்ணுது. அது எனக்கு வேண்டியதா இருந்தா அது தானே வச்சுக்கணும்ல. தன்னகத்தை வைத்துக் கொள்ளணும். நீங்க சொல்றது நல்ல புதிய கண்டுபிடிப்பா இருக்கு. புதிய கண்டுபிடிப்பு இப்படிதான் நடக்குது. கேள்வி கேட்டதான் பெரிய விஷயம் தான் அது. ஆமா, இது ஏற்கனவே சொன்னது. ஆமா, ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதான் ஃபுட்டு, ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதான். இன்னைக்கு நீங்க அதை பத்தி நாம ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாங்க, நான் மறுபடியும் நினைவுபடுத்துறேன், அவ்வளவுதான். அதனாலதான் இந்த இன்னைக்கு 71ஆம் பக்கம் எடுத்து பார்த்தா தெரியும், இந்த உடம்பு நிராகரிக்கிறது எத்தனையுமே. அதாவது அந்நிய பொருளாக பார்க்கிறது அனைத்துமே. குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த இயற்கை உணவு, தாய்ப்பாலும் வளர்வது இருக்கு. அதுவும் அது வளர்றதுக்கு மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ணமே தவிர வளர்ந்த பிறகு அதை நிராகரிக்க ஆரம்பிச்சோம் இயற்கையாகவே. அதனால சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா மலம் கழிக்கிறது மூலமாவே அந்த மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே போகுதுன்றாங்க. அது நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டுறது கிடையாது அப்படின்றாங்க. அப்ப இந்நேரத்துக்கு நம்ம இத்தனை வருஷமா சாப்பிடுறோமே, அவ்வளவு விட்டமின்ஸ் அவ்வளவு மினரல்ஸ் அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற கேள்வி. அப்ப எலிமினேட் பண்ணிடுறது, வெளியே தள்ளி விட்டுருது. வேண்டாம் தள்ளி விட்டுருது. சிறுநீர்ல போறப்ப, சிறுநீர் ஆராய்ச்சி பண்றப்ப இத்தனை மினரல்ஸ் வெளியே போகுதுங்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள எடுக்கணும். அறிவு கட்டோம்னா அது போகாம இருக்கிறது வழி என்னடா, அதை சொல்ல மாட்டான். இப்படி வெளியே போகுதே, அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? கிடையாது. அப்ப இவ்வளவு வெளியே போகுதுனால அது திருப்பி உள்ள எடுக்கணுமாடா அறிவு கட்ட மாட்டாங்களே. அது போகாம இருக்கிறதுக்கு என்னடா வழின்னா, நீங்க ஒண்ணு வேண்டாம், சுத்தம் பண்ணி பாருங்க அப்படின்னு நிக்குது. நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா எல்லாம் நியூட்ரல் ஆயிருது, எல்லாம் நார்மல் ஆயிருது. பட்டினி போட்ட நார்மல். அது ஜீரணிக்க முடியலைங்க. பட்டினிங்கிறத ஜீரணிக்க முடியல. ஐயோ கொள்றானே அப்படின்னு. இல்ல, இங்க நம்ம பட்டினி போடுறதுனால அதை கேள்வியாதான் நம்ம கேட்கிறோமே தவிர மனதை அடிப்படையா வைத்து கேள்விதான் கேட்கறதுனால உயிர் போடலையே. பட்டினியா இருந்தா சப்போஸ் உயிர் போயிருக்கணும் இல்லையா? அப்போ போகலையே. உயிர் போகல, அதான் உண்மைதான். உயிர் போகலையே, உயிர் போகாது. அப்ப உயிர் போகுது அப்படின்னா உள்ள குற்றம் இருக்குன்னு அர்த்தம், நம்ம சரியா கிளீன் பண்ணலன்னு அர்த்தம். ஆமா, உயிர் போனாவே நச்சுப்பொருள் உள்ள தங்கி அதை தாங்குற அளவுக்கு சக்தி இல்லாதனாலதான், இந்த கிளீனிங் சுத்தம் இல்லாதனாலதான் அது அதனாலதான் கோயிலை சுத்தம் பண்ற மாதிரி உடலை சுத்தம் பண்ணணும். கோயில் எப்படி சுத்தமா வச்சுக்கிற மாதிரி உடம்பை சுத்தமா வச்சுக்கணும், ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கணும். குறிப்பாக பெருங்குடல், ரத்தம் பெருங்குடல் ரெண்டுமே சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா இந்த உடம்பு தேவையான சக்தியை வெளியிருந்து உறிஞ்சிக்குது, அவ்வளவுதான், உறிஞ்சிக்குது. ஆனா உயிர் வந்து தனி. உயிர் வந்து விண்வெளியிலிருந்து தான் வருது, விண்வெளிக்கு போயிருது. அதுக்கு தொடக்க முடியவே கிடையாது, அவ்வளவுதான். விண்வெளி இது காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கும். இப்ப விலங்குகளும் செத்து போகுது இல்லையா? அப்புறம் அது என்ன பண்ணு? அப்புறம் அதுக்கும் உயிர் இருக்கா இல்லையா? அப்ப உயிர் வந்து இருந்துட்டே இருக்குன்னு சொல்லலாமா சாமி? ஆமா, உயிர் இருந்துட்டே தான் இருக்கும். உயிருக்கு அழிவே இல்லை, உயிர் இருந்துட்டே தான் இருக்கும். அது வேற வேற பரிமாணத்துல மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது வேற வேற நிலைக்கு அது போயிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த எந்த நிலையில இருக்கோம், அந்த மனதை அடிப்படையாக வைத்து நம்ம அந்த அறிவை சிந்திக்க வைத்து நம்ம இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த நிலைக்கு அது டிராவல் பண்ணும். தன்னுடைய ஃப்ரீக்வன்சியை மாத்திக்கிட்டே இருக்கும். ஹையர் ஃப்ரீக்வன்சி போதா, லோவர் ஃப்ரீக்வன்சி போதா அப்படின்றத மாத்திக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாருங்கப்பா, போக போக எல்லா விலங்குகளும் அப்படியே எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகும். எல்லா விலங்குகளும் எண்ணிக்கை குறைஞ்சிரும், எல்லாம் செத்து போயிடும். மீண்டும் பிறக்கவே பிறக்காது, எங்கேயா அதிசயமா பிறக்கும். இப்ப பல உயிரினங்கள் இல்லையே, 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த பல உயிரினங்கள் இப்ப இல்லையே. 1000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த பல உயிரினங்கள், ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்த பல உயிரினங்கள், 50 ஆண்டுக்கு முன்ன பறவைகள் எல்லாமே இல்லையே. ம். எல்லாம் எங்க போச்சு அது எல்லாமே? இதோ இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே வந்து அந்த சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பல சிட்டுகள் காணாம போயிடுதுங்க. அப்ப பல லட்சம் ஆண்டுகளாக இருந்தது. அப்ப என்னன்னா, இயற்கை இதெல்லாம் விரும்பல, மனிதன் மட்டும்தான் பெருகி, மனிதன் பாருங்க பெருகிட்டே போறான் பாருங்க. மனிதன் மட்டும் 800 கோடி தாண்டிட்டானே. சாமி, புதிய உயிரினங்கள் எது தோன்றிருக்கா சாமி? நாம தான் நம்ம நம்ம தான் 7ஆம் அறிவு, நம்ம தான் புதிய உயிரினம். கடைசியா வந்தது நம்ம தான். கடைசி நம்ம இந்த இந்த சைக்கிள்லயே நம்ம தான் கடைசி. நாம தான் கடைசி. இதுக்கு மேலதான் இந்த 6 தான் 7ஆம் அறிவு. அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஆமா, இது தனக்குள்ளேயே புதுப்பித்துக் கொள்ளும். தனக்குள்ளேயே 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு இதுக்குள்ளே வந்துடும். அது எப்படி ஸ்மார்ட் போன் மாதிரி, அவ்வளவுதான். இது ஸ்மார்ட் போன் வந்து ஆர்டினரி போனாவும் வேலை செய்யும், 2Gயே வேலை செய்யும், 3G 4G 5G 6G என்ன வேணாலும் வேலை செய்யும். வீடியோ கேமும் விளையாடிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இயற்கை டிசைன் பண்ணிடுது. இதுதான் நமக்கு புரியுது. அது மட்டும் இல்ல, எதையும் உள்ள போடக்கூடாது. எதையும் உள்ள போட்டேன்னா நான் வந்து வெளியே தள்ளிடுவேன். அப்புறம் அதுக்கு பிரச்சனை வந்துரு. ஏதாவது என்ன பண்ண, ஏதாவது உள்ள போட்டேன்னா உடம்பை கெடுத்துருவேன். உடம்பை கெடுத்து இப்ப தண்டனை கொடுத்து நம்மளை போட்டு தள்ளிடும். அதனால எதையும் உள்ள போட, எந்த எந்த எதையுமே உள்ள போடக்கூடாது. ஆமா, மனசுல எதையும் நினைக்கவும் கூடாது. அறிவாலையும் நினைக்காத, மனசாலையும் நினைக்காது. ஆனா அது உள்ள போச்சுன்னா பல்வேறு வேலையை பண்ணுது. அதனால நீங்க நியூட்ரலாவே இருக்கிற, வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். பயணிச்சுட்டே வேடிக்கையை பார்த்துட்டே இருக்கணும். பயணிச்சுட்டே எல்லாரும் துன்புறது, யாரோ இன்புறா சிரிச்சிட்டு இருந்தாலும் பாத்துக்க வேண்டியதான், சோகமா இருந்தாலும் பாத்துக்க வேண்டியதான். நீங்க என்ன சொன்னா அவங்க கேட்க போறது இல்ல, அது நீடிக்க போறதும் இல்ல. நீங்க என்ன சொன்னா அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறது மாறிடும், அழுகிறது மாறிடும், எல்லாம் மாறிட்டே இருக்கும். அதனால வந்து இது நமக்கு இப்படித்தான், நமக்கும் இப்படித்தான். நமக்கு வந்து நியூட்ரலா இருக்கிறதுனால கண்டுக்காம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய அப்டேட்டட் அண்ட் அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் மொபைல் மாதிரி, எப்படி வைஃபை நம்மளுடைய மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் பாடியும் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகணும். அதுக்கு என்ன வழியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு மெயின் டூலே வந்து சோத்த உள்ள போடாம இருக்கணும். ஆமா, போதைப் பொருள். சோத்தங்கிறது போதைப் பொருள். அருமை. அது இயற்கை கண்டுபிடித்து கொடுத்த, மனிதன் கண்டுபிடிச்ச போதைப் பொருள் தான். அவன் கண்டுபிடிச்ச போதைப் பொருளே, முதல் மனிதன் கண்டுபிடிச்ச போதைப் பொருளே மாவு சத்து தான். முதல் அவன் கண்டுபிடிச்ச உணவே விதையிலே திங்கிறது கண்டுபிடிச்சான் பாருங்க, அதுதான். அதையும் சமைச்சு விதவிதமா, ஒரே அது என்ன பார்த்தா இயற்கை உணவு தான். ஆனா அது உள்ள போய் பண்றது பார்த்தீங்கன்னா கரெக்டான வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கி புற்றுநோய் உண்டாக்கி விட்டுருது. அதே அது என்னன்னா, அது இயற்கை உணவு தான். ஆனால் அது வேகடிக்கப்படுகின்ற பொழுதுதான் அது வேதியியல் மாற்றம் மாறுது, விஷமா மாறுது. நீங்க என்னதான் தின்னாலும் அரிசி வாயில போட்டீங்கன்னா 2 வாயில போடலாம், 5 கிராம் வாயில போடலாம், 10 கிராம் வாயில போடலாம். அதுக்கு மேல ஒன்றும் போட முடியாது இல்லையா? ரொம்ப தப்பு. உலகத்திலே வந்து மாவு பொருள் திங்கிறவரு கேடுகட்ட இனம் இந்தியர்கள் தான். மாவு பொருள் 3 வேளை மாவு பொருள் திங்கிற ஒரே கேடுகட்ட இனம் இந்த இந்தியர்கள் தான். 3 வேளை மாவு பொருளா திங்கிற ஒரே கேடுகட்ட இனம். பேரை மட்டும் மாத்திக்குவாங்க. இட்லி சாப்பிட்டேன், ராத்திரி தோசை சாப்பிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மத்தியானம் சோத்தை தின்னேன், அப்புறம் என்னாச்சு? காலையில் இட்லி. இது யாரு கண்டுபிடிச்சாங்க, என்ன இளவும் ஒன்றும் தெரியல. எங்க பார்த்தாலும் தடி கூட்டம். நீ அமெரிக்கா போனாலும் அங்கதான் போறான். எங்க அமெரிக்கா போனாலும் தமிழ் ரெஸ்டாரண்ட் அப்படிங்க ஓடுறான். தமிழ் சட்னியை பாட்டு அனுப்புறாங்க, கொரியர்ல அனுப்புறாங்க. தக்காளி சட்னி கூட பரவாயில்ல. ஆமா, இட்லி இங்கிறது தமிழ்நாட்டுல இருந்து இட்லியே பிளைட்ல போகுதுங்கிறானே. இட்லி 1 லட்சம் இட்லி பார்சல் பண்ணி போகுதுங்கிறான். நீ இட்லி போய் நீ என்ன பண்ணுன்னு தெரியல, இட்லி பார்சல் போகுது. இட்லி போகுது. இப்போ ஆர்டிபிஷியல் இட்லியில வந்துருச்சு, செயற்கை இட்லியில வந்தாச்சு. செயற்கை மாவு வந்த மாதிரி
ஐயா இட்லி சுட்டு பிளாஸ்டிக் கவர்ல வச்சிருக்காங்கய்யா. அது ஜஸ்ட் எடுத்து சூடு காட்டினா போதும். இங்க இடியாப்பமும் அப்படிதான். 10 இடியாப்பம் 20 இடியாப்பம் சுட்டு கடையில இங்க விக்கிறாங்க ஒரு கவர்ல போட்டு. அது வந்து மளிகை ஜாமான் கடையில ஒரு 5 நாள் 10 நாள் வச்சிருப்பாங்க. சரி, அத வாங்கிட்டு போய் நம்ம சூடு காட்டிட்டு வேண்டியதான். இடியாப்போ அப்படியெல்லாம் விக்க தேவையில்லை இப்ப இங்க. அது என்ன சுடுதல்ல போட்டு எடுத்துட வேண்டியதா? சுடுதல்ல போட்டு எடுத்துறதா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. உடனே எப்படி சாப்பிட வேண்டியது? வேலையே மிச்சம் இல்ல. அதை ஆட்டி அசைஞ்சு புளிச்சிட்டு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் அத கவர்ல போட்டு விக்கிறாங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரெடிமேட் கிடையாது. சப்பாத்தி அப்படிதான். சப்பாத்தி வந்துருச்சு. அது தெரியும். சப்பாத்தி பரோட்டா எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனா இட்லியை பார்த்தா எனக்கு அதிசயமா இருந்தது. இட்லி சுட வைக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஐ மீன் இட்லி மாவு எடுத்து ஊத்தி எல்லாம் வச்சு வேக வச்சுக்கணும்னு அவசியம். எடுத்துமா அப்படியே வச்சோமா, அப்படியே மைக்ரோவேவ்ல உள்ள தள்ளி விட்டுறணுமா, அவ்வளவு முடிஞ்சிச்சு. அருமை அருமை அருமை. அது மைக்ரோவேவ் பிரச்சனையே இல்ல. அது எதுவுமே தேவையில்ல, இன்ஸ்டன்ட். எப்படி? அதனால இது வந்து இதெல்லாம் மனிதனுடைய கண்டுபிடிப்புங்க ஐயா. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு போய் இது உடலுக்கு ஒவ்வாதது. அப்ப அது ஏன்னா அந்த மனம் விரும்புறத ஒண்ணும் பண்ண முடியாது, உடம்பு விரும்புறது இல்ல. உடம்புக்கு சீக்கிரமா சமைச்சு சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா பேக் பண்ணி சீக்கிரமா நம்மளே அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா போயிடணும். இந்த பூமியில இருக்காதே, சீக்கிரமா போயிரு. என்ன செய்யறோம்னு தெரியாமே செஞ்சுட்டே இருக்கோம். ஆமா, விழிப்புணர்வு இல்லாம என்ன செய்யணும்னு தெரியாமே செஞ்சுட்டே போயிட்டே இருக்கிறோம். அதாவது லைஃப் மாதிரி இப்ப இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்ப வந்து இயற்கையாக பாத்தீங்கன்னா உலர் பழங்கள் வந்து எப்போ மனிதன் கண்டுபிடிச்சிட்டான். உலர் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மனிதன் எப்பவே கண்டுபிடிச்சிட்டான். அதை யாரும் சாப்பிடறது இல்ல. உலர் பழங்கள் சாப்பிட்டா என்ன சாமி? நல்லது. ஆமா, அது ஒண்ணும் பண்ணாது, அதிக சளி உண்டு பண்ணாது இல்லையா? ஆமா. ஆனா இவன் சாப்பிட, ஆமா, அது வந்து சளியை குறைச்சிரும். சளி குறைந்த உணவு தான். அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. உலர் பழங்களை சாப்பிட மாட்டாங்க, கொட்டைகள் சாப்பிட மாட்டாங்க. கொட்டைகள், உலர் பழத்தோட கொட்டைகள், அத நட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அதாவது உலர் பழத்தையும் கொட்டையும் போட்டு சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து மேன்மைப்படுத்திட்டே போகும். பசியை வந்து அமைதிப்படுத்தும். மற்றபடிக்கு மிகப்பெரிய நோயெல்லாம் உண்டாகாது. அதை வச்சு நீங்க இயற்கையை புரிஞ்சுக்கலாம். உலர் பழத்தை ஊற வச்சு சாப்பிட்டாங்க. அத்திப்பழம் ஊற வச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்களா? சாப்பிடலாமா? மொத்தத்துல அது வந்து சரி குறைந்த உணவு, அவ்வளவுதான். சரி சரி சரி. கீரையும் ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். மற்றும் கீரையும் ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். கீரை ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். வேற ஒண்ணும் இல்ல. கீரை, காய், உலர் பழங்கள் எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டாவது, உலர் பழங்கள் விலை கம்மி. உலர் பழங்கள் விலை கீரை காய்கறி எல்லாம் வந்து இல்ல, கீரை காய்கறி எல்லாம் அவிச்சு சாப்பிடுறோம். உலர் பழங்கள்லாம் வந்து அப்படியே ஊற வச்சு சாப்பிடணும் மாட்டேங்குது. அது எப்படி வேணா சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து வெளிநாட்டுல வந்து உலர் பழங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் இருந்து வரையாது. அதிகமா உலர் பழங்கள் உற்பத்தி பண்றப்போ ஆப்கானிஸ்தான் நிறைய, அவ்வளவு வறட்சி நாட்டுல ஆப்கானிஸ்தான் உலர் பழங்கள் நிறைய உற்பத்தி பண்றான். திராட்சையே அவன் தான். உலகத்திலே அதிக திராட்சையை உலர் பழம் பண்றது அவன் தான். டனா ஏற்றி பண்றான். அதே மாதிரி டேட்ஸ் உற்பத்தி பண்றவன் அரபு நாடுகள். அது யாரும் சாப்பிட்றது இல்லையே. டேட்ஸ் மட்டுமே சாப்பிட்றவன் ஒண்ணுமே இல்லையே. அரபு நாட்டுல பன்னிக்கறி திங்கிற, இந்த பன்னிக்கறி தவிர எல்லா கறியும் திங்கிறான். அப்படி எல்லாம் போயாச்சு. அதனால அவனும் தப்பிக்க முடியாதுங்க. அவனும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் நோய் வாய்ப்பட்டு சாக வேணும். இது பரிணாமங்க. இந்த பசி இருக்கிறப்போ தண்ணி சாப்பிட்டு பசி அமுத்திடுறோம். சில நேரங்கள்ல வந்து அந்த இது பண்ண திராட்சை உலர் இது பண்ண மாட்டேங்குது, பேரிச்சம்பழம் கூட சாப்பிட்டும் அமுக்கிக்கலாம். என்ன சாமி? ஆமா ஆமா, பண்ணலாம். அதுதாங்க. இப்ப என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழமும் கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். அது என்னன்னா அதுவே 2 hour 3 hour அப்படியே தாங்கிடுது. அப்படியே போஸ்ட்போன் பண்ணி, ஏன்னா வேலை பலுவா இருக்க காரணத்தினாலையும் போய் இப்ப சாப்பிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் கூட வர்றது கிடையாது. வராது. என்ன தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். நீங்க சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே, நேந்திரம் சிப்ஸ் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சறப்போ வந்து எனர்ஜியும் கிடைக்குது. சோறு அது சாப்பிடணும்னு எண்ணமே தோணவே இல்லை. வெறும் அந்த 2 பழம் 3 பழம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே நமக்கு வந்துட்டு எனர்ஜி கிடைச்சிருது. நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அதே வெளியே இருக்கலாம், உறிஞ்சிக்குதுல, வெளிய இருந்து உறிஞ்சி உள்ள தள்ளிட்டே இருக்கும்.
தள்ளிக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாம டெய்லி இத பத்தியான ஒரு வாட்டினாச்சும் கிளாஸோ, சிந்தனையோ இதன் சார்ந்த ஏதோ ஒரு சிந்தனை செய்தாச்சுன்னா அப்படின்னா மனசு வந்து அமைதியாயிடுது. இதை சார்ந்த சிந்தனை செய்யாம இந்த பக்கம் திரும்பி ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது தான் பிரச்சனை வருது. அதுதான் வந்து அது கீழே ஒரு கூட்டம், இது மேல ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இவங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். மேலோர் கிட்ட மேன்மை பொருந்திய மக்களோட, அதாவது பண்புடையார் உலகத்தோட நம்ம தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். தினைக்குமே டெய்லி லைஃப்லயே அது இருந்துக்கணும். சாமி உங்க கூட நாங்க நீக்கல இல்லைன்னா நாங்களாம் காலி. தைரியம் வராது, தொடர்புல அவ்வளவு தைரியம் வராது, கூட்டம் இழுக்கும் அந்த பக்கம். நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட ஒரு பெருங்கூட்டமே நம்மள சுத்தி இருக்கவங்க இழுத்துறானுங்க. அங்கங்க இழுத்து 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 நீ சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, சும்மா கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்கன்ட்டு இழுக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப உங்க கூட லிங்க்ல இருக்கனால ஐயோ வேணாம் வேணாம். இல்ல இது 6 மாசம் போட்டு மைண்ட செமட்ட மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு கேக்குது. இல்ல இது திரும்பி திரும்பி இதே கருத்துக்களை கேட்கறதும் நம்ம போட்டு அரைச்சமாவே அரைக்கிறதும் கிடையாது. மாவு அரைக்க கூடாதுன்றதுக்காக தான் மாவு அரைக்கிறது. மாவு அரைக்க கூடாது, மூளை வேலை செய்யுது அந்த நேரத்துல. இப்ப நீ சாப்பிடுத தப்பு பண்ணாத, நீ அடுத்து வந்து பண்ணு, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு உள்ள. அதுக்கு காரணம் இந்த மீட்டிங், ஜூம் மீட்டிங்ல வர்றதுனாலதான் நமக்கு அது நடக்குது. அது ஒண்ணுங்க, எப்பயாச்சும் தோசை எதுனா சாப்பிட்டா கூட ஐயோ இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். தோசை எதுனா சாப்பிட்டா கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இன்னைக்கு ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வந்துருது. பெரிய தப்பு பண்ண மாதிரி தோணி இருக்கு. ஐயோ என்ன பண்ணிட்டமே அப்படின்னு. அது என்னன்னா நாமே பேசுற மாதிரி. ரெண்டாவது வந்து சாதாரண உணவு என்ன பண்ணும்னா உள்ள இருக்கிற மரபணுவை டேமேஜ் பண்ணும். அது அந்த டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்க அந்த உணவு குறைச்சிக்கணும், அதுதான் விஷயமே. சாதாரண உணவு நிறைய தின்னுட்டா அது ஒரு லிமிட்டுக்கு மேல போயிடுச்சு, அது தாக்க அது வந்து அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஹெரிடிட்டி உடனே ஒரே ஒரு கொஞ்சோன்னு வாயில போடுறதுனால என்ன ஆகும், அது பெருசா பாதிப்பு ஒன்றும் நடக்கிறது இல்லை. நிறைய திங்கிறான் பாருங்க, அது உள்ள போய் தாக்கு பிடிக்கணும் பண்றப்ப அது மொத்தமாவே மரபணுவே மாத்தி விட்டுருது. மரபணுவே கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமா இருக்கு, தாக்கு பிடிக்க முடியறது இல்லை. அதனால அந்த தன்னுடைய மரபணுவை தன் உடம்பை நீண்ட காலம் வைத்திருக்கொள்ளுங்கிற அந்த தன்மை, நீண்ட காலம் வைத்திருக்க வேணுங்கிற அந்த மரபணுல இருக்கிற செய்திகள், அந்த டிஎன்ஏன்னு சொல்ல, நம்ம டிஎன்ஏ சொல்றான், நம்ம மரபணுன்னு சொல்றான். இந்த மரபணுல நீண்ட காலம் வாழ வேண்டும் அப்படிங்கிற தன்மையை அழிச்சிருது. இந்த அதிகமான உணவு சாப்பிட்றதுனால அந்த வேதிப்பொருளை போய் அதை அழிச்சிருது. அழிச்சிட்டு துண்டு துண்டா பண்ணி விட்டுருது. அதாவது துண்டு துண்டா மரபணுவே சிதைச்சிருதுங்கிறான். மரபணுவே சிதைச்சு அங்கங்க உடைச்சு ஒரு அப்பளத்தை வந்து 4 மணி உடைச்சிற மாதிரி, அப்பளம் முழு அப்பளமா இருக்குது, அங்கே கிராக் பண்ணி விட்டுருது. இப்படின்னா டடக்குன்னு கண்டு போயிடுது அந்த மாதிரி. இதுதான் அந்த நம்ம மனசு வந்து அப்பள மாதிரி தான் இருக்குது. அப்பள மாதிரி தான் இருக்குது நம்ம மனசு. டக்குன்னு நம்ம அறியாமே உடஞ்சு போயிருது, படக்குன்னு உடஞ்சு அப்புறம் அது ஒட்ட வைக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த மரபணுவை பாதிக்கிறதுன்னு பாக்குறோம். மீண்டும் இதை பத்தி மரபணுவை பத்தி பேசுவோம், சரிங்களா? நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சாமி. நன்றி சாமி. நன்றி சாமி.